அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, நம்ம எவ்வளோ தூரம் முட்டு குடுக்கணும் அப்படிங்கிறத, நேற்று எபிசோட்ல பார்வதி, கமருதீன் நல்லாவே வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நேற்று எபிசோட்ல அரங்கில் இருந்தவர்கள் சொன்ன சில விஷயங்கள் இன்னும் எபிசோட்ல போடாதத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் பார்வதி, கமருதீனுடைய கிளாரிட்டி, திவ்யாவுடைய ஃபேக்னஸ், அப்புறம் வந்து கனி அவர்களுடைய தெளிவு, இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள். கானா வினோத் அவர்களுடைய ஏமாற்றம், சாண்ட்ரா அவர்களுடைய உலக நடிப்பு, இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் பத்தி நம்ம வந்து பேச போறோம். ஸோ நேத்து லைவ்ல நம்மளால வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச முடியல. இப்ப கொஞ்சம் எனக்கு ஓகே. என் வாய்ஸ் ஹோப் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் நேத்து லைவோட. அதனால நேத்து சில விஷயங்கள் நான் கிளாரிட்டி குடுக்கல. அதையும் இந்த வீடியோல நான் போட்டு உடைச்சுட்டு, நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பயணம் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருந்துச்சுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா 4 இதா பிரிச்சிரலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இஷ்யூ. அதுல கானா வினோத்துடைய பங்களிப்பு. சரியா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இஷ்யூ. அதுல கானா வினோத்துடைய பங்களிப்பு. இன்னொரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீனுடைய ஒரு சூப்பரான இஷ்யூ. அடுத்து ஆதி ரை, கானா வினோத். இவ்வளவுதான். இந்த நாள்ல என்னென்னலாம் நடக்க போகுது, அதுல அரங்கில் இருந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போறோம். அதாவது அரோரா வந்து எல்லா வேலையும் செய்வாங்கன்னு சொன்ன உடனே, அங்க எல்லாருமே மண்டைய வந்து ஆட்டுவானுங்க. வினோத்லேருந்து, நம்ம விக்ரம்லேருந்து எல்லாரும் மண்டைய ஆட்டிருவானுங்க. ஆனா அரோரா வினோத்த நெஞ்சிலேயே குத்திட்டா பார்த்தீங்களா? நல்லா பழகி வினோக்குட்டி வினோக்குட்டின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆதிரை கிட்ட ஒரு மாரி தான் வந்தாருன்னு சொல்லி போட்டு விட்டா பாருங்க. அவர் ஆக்சுவலா அந்த இன்டென்ஷன்ல இல்லங்க. கோவம் வந்துச்சு காட்டுனாரு. அந்த இன்டென்ஷன் இருந்தாலும், அந்த கோவத்த நீங்க வந்து எப்படினாலும் சொல்லலாம். அத வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணி ஸ்கோர் வாங்கணுன்ற ஐடியாவே நம்ம அரோராக்கு இல்ல. பட் இப்போ வந்து அத பண்ணிட்டா பார்த்தீங்களா? அரோராவோட கேம இதுலேருந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ சும்மா வந்து ஃபேக்கா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு வினுக்குட்டி, சக்கர கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ விளையாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க. ஓகே. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு விஷயத்துல தான் நம்ம கானா வினோத்தோட குத்துன்னு குத்துறாய்ங்க. யாருன்னா விஜய் சேதுபதி வந்து வெளிய பார்த்துட்டாரு அந்த வீடியோவ. அவங்க தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல, இவர் பேசவே விட மாட்றாருன்ட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு சின்ன சின்ன இஷ்யூவ வந்து ஊதி பெருசாக்குறாரு. அதாவது கானா வினோத் பண்ண சின்ன விஷயம். அந்த ட்ரிம்மர்ல முடி எடுக்கும்போது, "உன் முடி பெருசா, என் முடி இருந்துச்சா? கொஞ்சமா இருந்தாலும் பரவால்ல, பெருசா இருந்தாலும் பரவால்ல, இங்க பண்ணாதன்னு" சொல்லி முதல்ல டென்ஷன் ஆயிட்டு, அப்புறம் அத புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அத ஒரு இஷ்யூவா கொண்டு வந்துட்டு, அரோரா பேச விட்டு, அது வந்து பண்ணாய்ங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து இந்த வாரம் கானா வினோத்தோட கேப்டன்ஷிப்ப நோண்டணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கானா வினோத்துக்கு ஓட்ஸ் இருக்கு. விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யாவையும், அரோராவையும் டைட்டில் வின் பண்றதுக்கு சொம்பு தூக்குறாய்ங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து கானா வினோத்துக்கும் பார்வதியும் அடிக்கணும். அவங்கள அடிச்சா தான் மக்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் வந்து செட் ஆகும். ஸோ திவ்யா வந்து டைட்டில் ஆகுவா, கானா வினோத் வந்து அப்படியே இறக்கிருவாய்ங்க அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாய்ங்க. பட் மக்கள் ரொம்ப ஷார்ப்பு. நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. நீங்க யார அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரியா? ஸோ கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் மரணமா வரப்போகுது. அடுத்த வாரம் நாமினேஷன் வச்சு பாரு கானா வினோத்த. அவருடைய மாஸ் எப்படின்னு உனக்கு தெரியும். சரியா? அது மட்டும் இல்ல பாரு, கமருதீன அந்த மேட்டர் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நேத்து எப்பா விஜய் சேதுபதி வந்து லிட்டரலா கமருதீன் பண்றது தப்பே கிடையாது. பார்வதி தான் அவன யூஸ் பண்றான் அப்படின்ற மாரி, அப்படியே பிளேட்ட மாத்திட்டாரு. எத்தன பேர் பார்த்தீங்க? அ அதாவது இவன் எதுவுமே தப்பு பண்ணல. இந்த அம்மா தான் போய் ஃபீலிங்ஸ் போய் கம்முகிட்ட பேசுறான். இந்த மூதேவியே பார்வ கிட்ட ஒதுங்கி ஒரு வாரம் இருந்தது யாருங்க? பார்வதியா? கமருதீனா? ஒதுங்கி இருந்தது யாரு? இருந்தால்ல. இவன் தான் வந்து கண்டென்ட் பண்ணலாம் வாமா அப்படின்ற மாரி வந்து பக்கத்துல வந்து படுத்து முடிய தேய்ச்சு விட்டு அப்படியே வந்துட்டா. அவளும் வந்து விழுந்துட்டா. 2 வாரம் பேட் டச்சுன்னு சொன்னா. அதுக்கடுத்து ஒரு வாரம் கூட கமருதீன பத்தி அவ தப்பாவே பேசுனது இல்ல. இந்த டாஸ்க்ல சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வரும். அது அவனுக்கு தான் வருது. அதுதான் சொல்றாரு விஜய் சேதுபதி. டாஸ்க் விளையாடும்போது நீங்க முன்னேறி செல்லுங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது மாரி திவ்யா வந்து அங்க போட்டு குடுக்குது. இந்த மாரி வந்து கமருதீன் ஜெயிச்சதுக்கு அவகிட்ட வந்து ஒரு சந்தோஷமே இல்ல. ரொம்ப சோகமா வந்து இருந்தா அப்படின்ற மாரி. அடி செருப்பால அப்படின்ற மாரி பாரதி வந்து சார் அப்படிலாம் இல்ல சார். எனக்கு பாதி ஹேப்பி, பாதி சோகமா இருந்தேன். நான் வந்து வின் பண்ணல. என் பலூன் அவன் அடிச்சாங்கற ஒரு ஃபீலிங்ல இருந்தேன். மத்தபடி அவன் ஜெயிச்சதுக்கு ஓகே தான். பார்த்தா அது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுது. பிடி வாயா இல்ல மாமா வாயான்னு தெரியல. அந்த இடத்துல வந்து மாமா வேல பார்த்துட்டு இருக்கு. சரியா? அப்ப கிளாரிட்டி வந்து குடுக்குறப்ப, கமருதீன் நீங்க நல்லா விளையாடுறீங்க. எஃப்ஜியான் சொல்லி விட்டான். ஆ இவ வந்து சொல்லி விட்டா நம்ம திவ்யா. இந்த மாரி இவங்க வந்து விளையாடுறாங்க. ஒருத்தர் கேம் விளையாடுறாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே முழிச்சு நிக்கிறா. என்னடா இது அப்படின்ட்டு. அ நம்மள என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கமருதீன் வந்து சேதுபதி சொம்படிக்கிறாரு. இந்த மாரி கமருதீன் நீங்க முன்னேறி போங்க. ஏன் முன்னேறி போக்கூடாதா பார்வதி அப்படின்றாரு. யோவ்! 2 பேருமே முன்னேறி போகாம தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கமருதீன் ஓரளவுக்கு கேம் வந்து ஸ்மார்ட்டா ஆடுறான். பட் பார்வதி தான் ஆடல. அப்ப நீ பார்வதி தான் வந்து சொல்லணும். கமருதீன விட்டு வெளிய வாம்மான்ட்டு. சரியா? கமருதீன் நீ வெளிய விட்டு போப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாரி ஒரு வேலைய பண்ணவே இல்ல. ஸோ பார்வதிக்கு ஒரு ஹிண்ட் குடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் குடுக்கல விஜேஎஸ். ஸோ அந்த இடத்துல பெரிய பெரிய தப்பு. அதுக்கடுத்து சண்டை வர வந்துச்சு 2 பேரும் பாரதி வந்து கடைசியா. நான் வந்து எனக்கு என்ன தோணுது நான் பேசிர்றேன். நான் பேசல அப்படின்றான்.
நீ பேசு அப்படின்றான். அப்ப நான் பேசினா நீ ஒரு நாள் கூட தாங்க மாட்ட. ஏன்னா உன்னை பத்தி 1000 குறை சொல்ல வேண்டியது எனக்கு இருக்கு அப்படின்றான். அப்ப இந்த கேம்ல உனக்கு 1000 பிரச்சனை இருக்குனாலும் எதுக்கு லவ் உனக்கு? அப்ப அடிக்கடி தூக்கிட்டு இருக்கா? என்னன்னு புரியல. சரியா? அப்ப மூடிட்டு நீ வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு பெண்ண மட்டும் தப்பா சொல்லக்கூடாது இந்த இடத்துல. பாரு பண்றது ஈக்குவல் மிஸ்டேக் அப்படின்னா, கமருதீன் பண்றதும் சேம் மிஸ்டேக் தான். அத நீங்க அட்ரஸ் பண்ணணும். உடனே பாத்தீங்களா சேதுபதி நாய் குலைச்சதுன்னு சொல்லி சபரி சொன்ன உடனே அப்படியே கேமராவை தூக்கி நம்ம பார்வதி கமருதீன் சுத்துனாங்க அப்படின்னு அது ஏதோ பண்ணியிருக்காங்க கரெக்டா? அப்புறம் கேவலமா நாங்கலாம் காட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வட்டம் சொன்னாரு சேதுபதி. அப்ப பாத்தீங்களா கேவலமா காட்டல. இவங்க 2 பேரும் பண்ண தப்பு அப்படின்றாங்க. டேய் அது 2 பேர் பண்ண தப்புன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ விளக்கு பிடிச்சு பாத்தியா உள்ள போய்? பார்க்கலைல்ல. அந்த இடத்துல கண்ணாடி ஒரு ஓரமா ஒரு உருவம் வந்து நின்னுச்சா, உடனே அவ தான் பார்வதி, முன்னாடி வந்தது கமருதீன் தான். இவங்கலாம் வந்து இத அடிச்சு விடுவாங்க அப்படிங்கிறத நீ பார்க்காத வரைக்கும் பேசக்கூடாது. விஜய் டிவியும் இத ஜஸ்டிஃபை பண்ணாம நீங்க எதுவும் பேசக்கூடாது. யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை. நீங்க எந்தெந்த கருமத்த காட்டியிருக்கீங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். இவங்க காட்டின கன்டென்ட்லாம் அப்படியே பியூரான கான்டென்ட். அதாவது கன்டென்ட் ஆத்மா காட்டியிருக்காங்க இவங்க. இவங்க காட்டுனதே காதி கன்டென்ட் தான். கவர் போட்டு சாப்பிடலாம்லாம் பேசுறத காட்டுறீங்கல்ல. அரோரா வந்து பாத்ரூம்குள்ள துஷார கூப்பிட்டாங்கிறதெல்லாம் காட்டுனீங்கல்ல. ஸ்விம்மிங் பூல் பார்த்தா 2 பெருசா தெரியும்னு சொல்லி பேசினால அரோரா அதெல்லாம் காட்டுனீங்கல்ல. கிஸ் அடிச்சாலே போய் இங்கெல்லாம் வந்து லிப் மார்க் இருந்து அதெல்லாம் காட்டுனீங்கல்ல. அப்போ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டா? சேதுபதி ஆக மொத்தம் கானா வினோத் நல்லா பண்ணாலும் அவரை டார்கெட் பண்ணி தான் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாட்டை எடுத்து அடித்து கொண்டிருக்கார். அதுக்கு காரணம் அவர் தப்பாக பேசினார்ல. தப்பாக கூட பேசல, உண்மையாக சொன்னார். நான் வந்து விஜய் சேதுபதி என்ன பேச விட மாட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றே அவ்வளோ கோவம். என்னென்ன வினோத்துக்கு இருக்குது எல்லாத்தையும் எடு, வினோத்துக்கு வந்து அடிச்சுன்னே கடை அப்படின்ற மாதிரி வந்து போட்டு உடனே உடைக்கிறான். சேதுபதி எவ்வளோ ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேலன்ஸ்டாக எபிசோட் பண்ண தெரில, எபிசோட் பார்க்க மாட்டாப்புல, பிக் பாஸ் மேலே ஒரு காதல் அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. சும்மா உட்காந்து கோட்டை போட்டு நல்லா பண்ணி பேண்ட மாதிரி நடுவில் நின்றுட்டு நம்ம பாட்டு ஷோ பண்ணுறோம் பார்க்குறாங்க. அவன் முட்டா போய் பார்த்துட்டு இருக்கான். ஒரு கமல் சார் நிற்கிற இடத்துல நீ நிற்கிற அப்படின்ற ஒரு அறியத்தை கூட அவங்க கிடையாதுன்னா அப்புறம் என்ன எம்முக்கு நீ எந்த ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் இஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர் ஹோஸ்டிங். அப்புறம் திவ்யாவுக்கு அரோராவுக்கு ரொம்ப தூக்குறான் பாருங்க. ஐயோ அரோரா வந்து எல்லா வேலையும் பண்ணலாம் 10 வாரம் கிழிச்சா அது அவகிட்டே கேட்டாலே அவளுக்கே ஹார்ட் அட்டாக்னு செத்து போயிடும். அதே மாதிரி திவ்யா வந்து உண்மைதான் பேசுவான், நேர்மையானவலாம். ஐயோ அப்பத்தாவான் திவுவான் கூவான். டேய் கானா வினோத் மேட்டரில் பாத்திரம் என்ன சொன்னாங்க, பாத்திரத்தை அன்னைக்கே கழுவு சொல்லியிருக்காரு வினோத்துக்கு, நாளைக்கு கழுவிக்கலாம்னு சொல்லி இந்த அம்மா தான் சொல்லி டென்ஷன் ஏற்றிருக்கு. திருப்பி வினோத்னு சொல்லியிருக்காரு. சாண்ட்ரா கிட்ட ப்ரெஷர் பண்ணியிருக்கு யார் திவ்யா. அதை கேட்ட கானா வினோத்துக்கு ஓடிட்டா. அங்கே மாட்டினாலா ஒரு டெஸ்ட் ஆகிட்டா திவ்யா போய் சொல்லிட்டு. அடுத்து இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு மாட்டினான். மாட்டிட்டு அவள் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து நான் பேசும்போது பேசிட்டே இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த குப்பையை வந்து நீங்கள் தான் வந்து பார்வதி போட்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நான் சொல்லலை அப்படின்னு டக்குன்னு நான் வெட்டுறாங்க. அது நான் சும்மா கேஷுவலாக தான் சொன்னேன், பார்வதிக்காக தான் நான் சொல்லு அப்படின்னு சொல்லி போய் அங்கேயும் பச்சை போய் சொல்லி புழுகுறா. அந்த குப்பையை போட்டதே இன்னொரு குறும்படம் போட்டால் திவ்யா தான். ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது கேவலமாக இருந்தது. அப்புறம் ஆதிரை காணாங்க இஷ்யூ ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மாவே வந்து ரோஸ்ட்டு இதில் அரோரா வந்து பெரிய இவன் மாதிரி வந்து நான் நல்லவன் நாளும் தெரிஞ்சவன் அப்படின்ற மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேடுகட்டதனமாக இருந்தது. சரியா? அதே மாதிரி திவ்யாக்கு ஒரு காட்டுற அந்த சொம்பு அடிக்கிற சொம்பு இதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான். சரி கடைசியாக பார்வதி கமருதீனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ரூம்குள்ளே வந்து அந்த இதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமையல் கட்டில் உட்காந்து. அப்போ சொல்கிறாங்க பார்வதி இந்த மாதிரி நான் வந்து உன்னை இருக்கிறத சொல்லிடுறேன். அப்போ நானும் சொல்கிறேன் இனிமேல் நான் வந்து மறைச்சிட்டு தான் உன்னை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்டது இதுக்கு 1000 இருக்குது அப்படின்றான். அப்போ பார்வதிக்கு இது 2வது மணி உஷாரையா உஷாரு உறஞ்சார உஷாரு அப்படின்ட்டு. ஸோ அடித்து சீக்கிரம் வந்து வெளியே வந்து கேம் நீங்கள் 2 பேர் தனித்தனியாக ஆடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அந்த டாக் இஷ்யூ நாய் குலைத்ததற்கான காரணம் அப்படிங்கிறது அதை பற்றின ஒரு செய்தியோ இல்லை நம்ம நேரில் பார்த்தோமே அதை எதுவும் சொல்ல முடியாது. ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லி மீண்டும் சந்திப்போம்.